ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் காளிதாசன். இது நம்ம டிரைவன் கியர். ஏற்காடு வீடியோவில் இது பார்ட் 2. ஃபஸ்ட்டு மெயின்லேயே இருக்க அண்ணா பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க் அண்ட் போட் ஹவுஸை பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். இந்த பார்க்கில் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய பார்க் அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டான பார்க் தான். ஏற்காடில் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே மார்னிங் 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஈவினிங் 6 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வெளியிலேருந்து ஏற்காடு வரீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்புனீங்கன்னா நீங்கள் வந்து 8 o'clock வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஹவுஸில் மல்டிபிள் பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இங்கே இருக்க எல்லா பிளான்ஸுமே சேல்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து யாராவது வந்து பிளான்ட் லவ்வராக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் போட் ஹவுஸ். போட் ஹவுஸ்க்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் அண்ட் போட்டிங்கான ப்ரைஸஸும் வந்து நான் வீடியோ கிளிப்ஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே மல்டிபிள் டைப்ஸில் வந்து போட்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் பெடலிங்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து துடுப்பு படகும் இருக்குது, மோட்டார் போட்டும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேஃப்டி ஜாக்கெட்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போடல அப்படின்னா போட்டிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களோட சேஃப்டிக்காகவும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுக்கு நல்லாவே ஸ்விம்மிங் தெரியும். நான் ஆல்சோ போட்டிங் வரவங்க ஆக்ஷன் கேமரா இல்லை செல்ஃபி ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருங்க. எலக்ட்ரிக் லைன் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த லேக்குக்கு நடுவில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்று இருக்குது. நான் இந்த போட்டிங் முடிச்சுட்டு உள்ளே போய் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வியூ காமிக்கிறேன்.
போட்டிங் வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு 15 to half an hour தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு துடுப்பு படகு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப வெயில் பயங்கரமாக கொளுத்துது. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவும் பார்த்துருங்க. அது உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கும். ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு காரில் வந்து ஹில் ஸ்டேஷன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏற்காடு வரீங்கன்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டிங் சூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஈவன் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிங் சூஸ் பண்ணுறதுல ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியில் நிறைய இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னோடய சஜஷன் நீங்கள் வந்து துடுப்பு படகு அப்படி இல்லைனா வந்து மோட்டார் போட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெடலிங் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மெமரி க்ரியேட் ஆகும். பட் ஆனால் உங்களோட எனர்ஜியெல்லாம் இங்கேயே எக்ஸாஸ்ட் ஆகிடும். முக்கியமாக வந்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பெடலிங் போட்டை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் பெடலிங் போட் முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிஜமாக வாட்டர் ஃபால்ஸ் ரீச் பண்ணுறதுக்குள்ளார போதும்னு ஆகிடும். வாட்டர் ஃபால்ஸ்க்கான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது ரொம்ப பெரிய பார்க்லாம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி சின்னதாக தான் இருக்குது. சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சின்னதாக வந்து இந்த லேக்கோட வியூ இருக்குது, அவ்வளோதான். நம்மளோட நெக்ஸ்ட் விசிட் வந்து ரோஸ் கார்டன். நம்மளோட பிளான் படி அண்ணா பார்க், அதுக்கப்புறம் போட்டிங், தென் வந்து அந்த போட்டிங்க்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன பார்க், எல்லா பார்க்கையும் சிங்கிள் பார்ட்டில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரோஸ் கார்டனை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். பட் ஆனால் நீங்கள் மேப் பிரகாரம் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்து அண்ணா பார்க், அதுக்கப்புறம் போட்டிங், அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சின்ன பார்க் அது ஆப்ஷனல் தான். அது முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட் அப்படி போயிட்டு வரும்போது வந்து நீங்கள் இந்த ரோஸ் கார்டனை வந்து உங்களோட பிளானில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து நியர்பை பிளேஸ். நான் வீடியோக்காக இதை கட் பண்ணி இங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு இருக்க எல்லா வியூ பாயிண்ட்ஸையும் காமிக்க போகிறேன். லேடி சீட், ஜென்ஸ் சீட், அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன் சீட். இது முடிச்சதுக்கப்புறம் பகோடா பாயிண்ட் இதெல்லாமே இருக்குது. நான் எல்லா வியூ பாயிண்ட்டையும் நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ரோஸ் கார்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணணுன்னா, யாராவது ஊட்டி பக்கத்தில் இருக்க சிம்ஸ் பார்க் அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சிம்ஸ் பார்க்குக்கு உள்ளே வந்து போட்டிங் இருக்கும். பட் ஆனால் இங்கே அந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கிடையாது. மற்றபடி இங்கே சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரியான ப்ளே ஏரியாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டான புல்வெளிகள் இருக்குது, நல்ல மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட் அண்ட் காமாக இருக்க மாதிரியான பிளேஸ் தான் இது. சில்ட்ரன்ஸ்க்கான பிளேயிங் ஏரியா கொஞ்சம் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எந்த ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அங்கே இருக்க சில பூச்சி வகைகள்கிட்டருந்து உங்களை ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் ஆக்சசிபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுக்கிறது பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கார் இல்லை வேறு ஏதாவது சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு எமர்ஜென்சி கிட், ஒரு மெடிக்கிட் இருக்க மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்த டைம் கார்டன் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த இடம் வந்து நாங்கள் வந்த டைமுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னாலும் ப்ராப்பரான கிளைமேட், அதுக்கப்புறம் ப்ராப்பரான சீசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக அடுத்து எல்லா வியூ பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். Thanks for watching. This is Kalidasan. இது நம்ம Drive and Gear.